தமிழ்நாட்டோட அரசியல் கூலிப்படை தான் விஜய். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க பிஃபோர் கரூர், ஆப்டர் கரூர்னு பிரிச்சு பார்க்கலாம். விஜய் 2 முகத்தை பிரிச்சு பார்க்கலாம். அதுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் இருக்குல்ல, அது உலகமகா விளக்கம். களத்துல இல்லாதவங்கள நாங்க எதிர்க்க மாட்டோம்னு ஒரு புது ஒரு வித்தையை காட்டுறாரு. களத்துல இல்லாதவங்க தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேரை மாத்துறானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்துறானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க திருப்பரங்குன்ற விவகாரத்தை கொண்டு வரானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க மத பிரச்சனையை கொண்டு வரானுங்க. என்ன சொல்றது, களத்துல இல்லாதவன் தான் விஜயோட சொந்த மதமான கிறிஸ்துவ பண்டிகையை தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எங்கேயும் கொண்டாடக்கூடாது, இந்திராஷ்டம்னு சொல்றானுங்க. இப்படி பிரச்சனைகள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இவங்கெல்லாம் களத்துல இல்லன்னு ஒரு ஆளு, ஒரு சாப்பிட்டு சங்கி ஒண்ணு சொல்லுது. அப்ப இவ எவ்வளவு ஆபத்தானவரா இருப்பாரு. நீ திமுகவை எதிர்த்துக்கோ, நியாயம், கரெக்ட், உன் அரசியல் எதிரி. அதுக்கு ஈக்குவலா நீ உன்னோட கொள்கை எதிரி எதிர்த்துரு ராஜா. இல்லைன்னா நீ சைலண்டாவே இருந்துரு. ஆனா அவங்க களத்துல இல்லைன்னு ஒரு நியாயம் பேசுற பத்தியா, நீ எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்ப. அப்ப நீ அவங்களுக்கு வழிவகை செஞ்சு புரோக்கர் வேலை தானே பாக்குறீங்க. அரசியல் புரோக்கர் தானே, அவங்கள உள்ள விடுறது தானே. சரி, களத்துல இல்லாதவங்களை நான் எதிர்க்க மாட்டேன்னா என்ன வெங்காயத்துக்கு நீ போய் பாண்டிச்சேரியில திமுக எதிர்த்த? பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில இருக்கா? பாஜக ஆட்சியில இருக்கு. கூட்டணி கட்சியில ஆட்சியில இருக்கு. பாஜக அமைச்சர்கள் அங்க சட்ட ஒழுங்கு சரியில்லாம நாசம் பண்ணி வைக்கிறாங்க பாண்டிச்சேரிய. அங்க போய் நீ திமுகவை எதிர்த்துக்கிட்டு பாஜக ஆட்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வர. எவ்வளவு கேடுகட்டத்தனமான ஒரு சங்கி புத்தி இது. நீங்க அப்படியே கம்மிங் டு வாங்க. நீங்க இவருக்கு இப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமா கொண்டாடுவாரு. தமிழர் பண்டிகைன்னா தமிழர் தொக்கா உனக்கு? தமிழர் பண்டிகை நீ கொண்டாட மாட்டியா? பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டியா? அது அனைத்து மதத்துக்குமான ஒரு பண்டிகை தானே. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னது அனைத்து மதத்துக்கான பண்டிகையா? இல்ல, அது கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை. அதை கொண்டாடு, நான் தப்புன்னு சொல்லல. அதே நேரத்துல அனைத்து மதமும் ஒண்ணு சேரணும் நீங்க தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பண்டிகையை நான் கொண்டாட மாட்டேன், 4 வார்த்தை எழுதி கொடுத்து நான் வீட்டுல போய் தூங்குவேன்னா நீ என்ன புத்தியில இருக்கிற? தமிழர்கள்னாலே இளக்காரம், தமிழர்கள் பண்டிகை கொண்டாட மாட்டேன், என் மதம் தான் எனக்கு முக்கியம். அப்ப நீ ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் தானே. என் மதம் தான் முக்கியம் சொல்ற நீ ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் தானே. அப்ப இவங்க எல்லாம் தோல் உரிச்சு காட்ட வேண்டியிருக்கு இந்த தேர்தல்ல.